ஒரு காலத்துல ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் ஒரு நாள் புத்தரை போய் பார்த்தாரு. நம்ம மாதிரியே அவருக்கும் வாழ்க்கையில பிரச்சனை. புத்தர் தான் அதை சரி பண்ணுவாருன்னு நினைச்சாரு. ஐயா, எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும்னு கெஞ்சினாரு. அப்புறம் சொன்னாரு, நான் விவசாயி, விவசாயம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சரியா மழை இல்லைன்னா பயிரெல்லாம் கருகிடும். அதிகமா மழைனா பயிரெல்லாம் அழிஞ்சிடும். எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு பயிர் கிடைக்காது. புத்தர் பொறுமையா கேட்டுக்கிட்டாரு. அவர் மேலும் சொன்னாரு, எனக்கு கல்யாணம் ஆகிச்சு, எனக்கு நல்ல மனைவி, அவளை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல அவங்க என் கூட சண்டை போடுறாங்க, ரொம்ப பொறுப்பில்லாம பேசுறாங்க, எனக்கு அவங்க மேலேயே சலிப்பு. புத்தர் அமைதியா கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் விவசாயி சொன்னாரு, எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டான், சில சமயம் என்ன கேட்டாலும் கேட்க மாட்டான். என் பொண்டாட்டி அவனை என்கிட்டேயே அதிகமா பாதுகாக்கிறா, அது எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு. அவங்க என்னக்காக எவ்வளவு செஞ்சிருக்கேன்னு அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சொன்னாரு, என் அண்டை வீட்டாரும் என்னை பத்தி அநியாயமா பேசுறாங்க, ஊர்ல சும்மா வதந்தி பரப்புறாங்க. என்கிட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காத நிறைய பேர் இருக்காங்க. அதே நேரம் நான் வேற யார்கிட்டையும் பணம் வாங்கியிருக்கேன், அதுக்கு வட்டி கட்டணும்னு எனக்கு கவலையா இருக்கு. எல்லா பிரச்சனைகளையும் சொன்ன பிறகு அவரு சரி காத்திருந்தாரு பாருங்க, புத்தர் என்ன சொல்றாருன்னு. ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அமைதியா சொன்னாரு, என் அன்பான நண்பரே, உங்களுக்கு நான் உதவ முடியாது, உங்க பிரச்சனைகளை நான் தீர்க்க முடியாது. ஆச்சரியமா போயிடுச்சு அந்த மனுஷன். என்ன அர்த்தம் இது? சீறி போயிட்டாரு. நீங்க ஒரு பெரிய ஆசிரியர்னு நான் நினைச்சேன், உங்களால எனக்கு உதவ முடியாதுன்னா உங்க போதிப்புக்கு என்ன மதிப்பு? புத்தர் பொறுமையா சொன்னாரு, பாருங்க நண்பரே, எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் 83 பிரச்சனைகள் இருக்கு. அதை தவிர்க்கவே முடியாது. ஒரு பிரச்சனையை ரொம்ப கஷ்டப்பட்டு சரி பண்ணினா சரி பண்ணலாம். ஆனா ஒன்று சரியாச்சுன்னா இன்னொன்று வரும், அதுவும் சரியாச்சுன்னா இன்னொரு பிரச்சனை வரும். சில பிரச்சனைகளை நீங்க சமாளிக்கலாம். ஆனா சாவு, நோய், வேற யாரோட நடத்தை, மழை, கிசுகிசுன்னு நீங்க கட்டுப்படுத்த முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கு. 83 பிரச்சனைகளையும் நீங்க சமாளிக்க முடியாது. ஆனா உங்க 84வது பிரச்சனையை சமாளிச்சா முதல் 83 பிரச்சனையும் தானாவே சரியாயிடும். சரி, என் 84வது பிரச்சனையை சமாளிங்கன்னு அந்த ஆளு கெஞ்சினாரு. புத்தர் அமைதியா சொன்னாரு, முதல்ல உங்க 84வது பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிங்க. என் 84வது பிரச்சனை என்னன்னு அந்த ஆளு ஆர்வமா கேட்டாரு. புத்தர் சொன்னாரு, உனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு நினைக்கிறது தான் உங்க 84வது பிரச்சனை. அதுதான் உங்க துன்பத்துக்கு காரணம். நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற 83 பிரச்சனைகளை ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா அது சாத்தியமில்லை. வாழ்க்கையில பிரச்சனைகள் எப்பவும் இருக்கு, தப்பிக்க முடியாது. ஆனா பிரச்சனை இல்லாத வாழ்க்கைன்னு ஆசைப்படுறதை விட்டுட்டா அப்போதான் உண்மையிலேயே பிரச்சனை இல்லாம இருக்க முடியும். அந்த எதிர்பார்ப்பை விட்டுடுங்க. வாழ்க்கை எப்படி வந்தாலும் அதை ஏத்துக்கோங்க, அது மட்டுமே வழி. புத்தர் சொன்ன இந்த அறிவுரை கேட்டதும் அவனுக்கு புரிஞ்சு போச்சு, வாழ்க்கை நம்ம ஆசைப்படி இருக்க போறது இல்லைன்னு. அதனால வாழ்க்கையோட சவால்களை எதிர்கொள்ளணும், சந்தோஷமா மன நிறைவா வாழணும். நம்ம வாழ்க்கைய பாருங்க, எல்லாருக்கும் 83 பிரச்சனைகள் இருக்கு, எப்பவும் இருக்கும். அதுல குடும்பம், பணம், வேலை, உடம்பு, காதல்னு எல்லாத்திலையும் கவலை. சரியா நடக்காதா, எதிர்பார்க்கிற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, அலட்சியமா கெட்டவங்களா இருப்பாங்க, தப்பு பண்ணுவாங்க, பிரச்சனை வரும். ஆனா இதெல்லாம் நிஜம்னு ஏத்துக்க மறுத்தா அல்லது வேற யாரையாவது குறை சொல்லிட்டு இருந்தா அந்த விவசாயக்காரனை போல நீங்களும் அலுப்புல சந்தோஷம் இல்லாம இருப்பீங்க. அப்புறம் 83 பிரச்சனைக்கு 84 பிரச்சனையாயிடும். அந்த 84வது பிரச்சனை வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறதுல இருந்துதான் ஆரம்பிக்கும். அந்த ஒரே நம்பிக்கை தான் எதிர்ப்பு, ஸ்ட்ரெஸ், கோபம், அலுப்பை உருவாக்கும். ஆனா அந்த ஆசையை விட்டுட்டீங்கன்னா அமைதியா வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. எல்லாமே